அடடடடடா! சும்மா எச்ச இப்போ பார்க்கும்போது கூட சும்மா காரசாரமான டேஸ்ட்ல சும்மா டக்கரான அந்த லெக் பீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? இதுக்கு ஒரு 10 பீஸ் லெக் பீஸை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு, அது மேலே ஏதாவது ஃபேட் இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணி வச்சுட்டு, கொஞ்சம் கீரல் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் மசாலா உள்ளே இறங்கும். இந்த அளவுக்கு இஞ்சி, பூண்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 பல்லாரி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் 2 தக்காளி இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம கழுவின இந்த லெக் பீஸை போட்டுட்டு கொஞ்சமாக பட்டகிராம் தூள், வரமிளகாத்தூள், அப்புறமா வந்துட்டு ஒரு 2 பெரிய டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தழை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு இது நல்லா வேக விட்டு இந்த மாதிரி அதுக்கு லெக் பீஸ் வேகிறதுக்கும் இந்த மாதிரி இந்த கிரேவி கன்சிஸ்டன்சி ஆகிறதுக்கும் சரியாக இருக்குங்க. நிறையா தண்ணி ஊற்றிட வேண்டாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பசு விலாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.